உரோமை நகரம் பற்றி எரிந்து கொண்டிருந்த போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தான் என்ற வாசகம் மிகவும் பிரபலமானது. இந்த நீரோ மன்னன் இளைஞனாக இருந்தபோது இவனுடைய தாய் அக்ரிப்பினாவிற்கு ஓர் ஆசை வந்தது. தன்னுடைய மகனை அரியணையில் அமர்த்தி பார்ப்பதுதான் அந்த ஆசை. இது பற்றி இவர் ஆருடம் சொல்பவர்களிடம் போய் கேட்டபோது, உன் மகன் அரியணை ஏறும் பட்சத்தில் அவன் உன்னை கொன்று போடுவான் என்றார்கள். அதற்கு அக்ரிப்பினா, என் மகன் அரியணை ஏற வேண்டும், அதற்காக அவன் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை என்றார். முடிவில் அவர் சொன்னது போன்றே நடந்தது. நீரோ மன்னனின் அன்னை அக்ரிப்பினாவை போன்று மரியாவிற்கு தன் மகனை மன்னராக்கி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் ஆசை இருந்ததில்லை. ஏனெனில் அவர் ஏற்கனவே பெரியவர், உன்னத கடவுளின் மகன். அவரது ஆட்சிக்கு முடிவே இல்லை. மரியா இயேசுவுக்காக செய்ததெல்லாம் அவரோடு ஒன்றிணைந்து கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றியது தான். இதனால் கடவுள் மரியாவை எல்லா தலைமுறையினராலும் பேறு பெற்றவர் என அழைக்கும்படி செய்தார். நாம் மரியாவை போன்று கடவுளின் திருவுளம் நிறைவேற செய்வோம். அப்போது கடவுள் நம்மை மிகவும் உயர்த்துவார். ஆண்டவராகிய கடவுள் தண்ணீர் அனைத்தையும் சேர்த்து அதனை கடல் என்று அழைத்தார். அவரே அருங்கொடைகள் அனைத்தையும் சேர்த்து அதனை மரியா என்று அழைத்தார். புனித லூயிஸ் தே மரியா மான்ஃபோர்ட். நம்முடைய விருப்பங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற தயாராவோம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் மரியாவே நமக்கு சிறந்த முன்மாதிரி என்பதால் அவர் காட்டும் பாதையில் நடப்போம். கடவுள் தந்த இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள வகையில் வாழ்வோம். கடவுளின் திருவுளத்திற்கு தன்னையே கையளித்தவர். நாம் யாருக்கு அடிமை? இந்த உலகில் எத்தனையோ மன்னர்கள் தோன்றி மறைந்திருக்கின்றார்கள். அவர்களின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றதா என்றால் இல்லை என்றுதான் பதில் வரும். ஆனால் மனிதன் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மை இழந்தபோது இயேசுவின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது. தொடக்க நூல் 3:15. கால ஓட்டத்தில் இயேசு எப்படி பிறப்பார்? எசையா 7:14. எங்கே பிறப்பார்? மீகா 5:2 என்பன போன்ற செய்திகள் வழங்கப்பட்டு கொண்டே வந்தன. முடிவில் அவர் மரியின் வயிற்றில் மகனாக பிறந்தார். உலகை மீட்க வேண்டும் என்ற தன்னுடைய திட்டத்தில் மனிதர்கள் பங்கு பெற வேண்டும் என்று கடவுள் பெரிதும் விரும்பினார். பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் கடவுளின் மீட்பு திட்டத்தில் பங்கு கொள்ள தயாராகவில்லை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆகாசு மன்னனை பற்றி வாசிக்கின்றோம். இவன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் வேற்று நாட்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். அப்படி இருந்தும் அவனுக்கு ஆண்டவர் தாமே ஓர் அடையாளத்தை தருகிறார். அவனோ கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. இதற்கு முற்றிலும் மாறாக நாசரேத்து என்ற சாதாரண ஒரு சிற்றூரை சேர்ந்த மரியாவை தன்னுடைய மீட்பு திட்டத்தில் பங்கு கொள்ள கடவுள் அழைக்கும்போது, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று தன்னை முற்றிலுமாக கையளிக்கின்றார். மரியா கடவுளின் மீட்பு திட்டத்தில் பங்கேற்றதால் உடலளவில் மறை சாட்சிகளைப் போன்று துன்பங்களை அனுபவிக்காவிட்டாலும் உள்ளத்தளவில் நிறையவே துன்பங்களை அனுபவித்தார். மேலும் கடவுளின் மீட்பு திட்டம் நிறைவேற தன் உள்ளத்தை ஊடுருமாறு செய்தார். மரியா கடவுளின் மீட்பு திட்டத்திற்கு தம்மையே கையளித்தது இன்றைய 2ஆம் வாசகம் மற்றும் 11 பாடலில் வருகின்ற இறைவா இதோவும் திருவலம் நிறைவேற்ற நான் வருகின்றேன் என்ற வார்த்தைகளை நிறைவு செய்வதாக இருக்கின்றது. இவ்வார்த்தைகள் இயேசுவுக்கு மிகவும் பொருந்துபவையாக இருந்தாலும் மரியாவுக்கும் நன்றாகவே பொருந்துகின்றன. கடவுளின் திருவலம் ஒன்றே நமது இலக்கு. அதை நிறைவேற்ற ஒவ்வொருவரும் மரியாவை போன்று தயாராக இருக்க வேண்டும். ஆகையால்
நாம் மரியாவை போன்று கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மையே நாம் கையளிக்க முன்வருவோம். அப்போது கடவுள் நம்மை பல மடங்கு உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார்.